நாம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் வந்து சயின்ஸ்ல ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். அமிலம், காரம், உப்பு, கெமிஸ்ட்ரியோட டாபிக் வந்து இப்ப நம்ம பார்க்க போறது. அமிலம், காரம் மற்றும் உப்பு. ஸோ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மெட்டல் அண்ட் நான் மெட்டல் டாபிக் நடத்தியிருந்தோம். அது எல்லாருமே படிச்சிருக்கீங்களா? எல்லா பாயிண்ட்ஸுமே படிச்சிருக்கீங்களா? அதோட பிடிஎஃப்பும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அது படிக்காதவங்க இருந்தீங்கன்னா திருப்பி எடுத்து படிங்க. அதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்ன? ஆசிட் அப்படிங்கிறது பொதுவா ஆசிட் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதோட டேஸ்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சா, டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது என்ன டேஸ்ட்ல இருக்கும்? புளிப்பு சுவையோட இருக்கும். அப்படி இருந்தா ஆசிட். ஓகேயா? பேஸ் வந்து பிட்டர் இன் டேஸ்ட், கார சுவையோட இருக்கும். அப்படி இருந்தா அது காரம். சால்ட் வந்து பாக்குறதுக்கு சால்ட் ஃபார்மேட்ல இருக்கிறது சால்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பவுடர் ஃபார்மேட்ல இருக்கிறது எல்லாமே சால்ட் தான். நாம சமையலுக்கு பயன்படுத்துற உப்பு சோடியம் குளோரைட். ஓகே, அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட் இருக்கு இல்லையா, ஏரியல், சர்ஃப் எக்சல், இது எல்லாமே சால்ட் தான். ப்ளீச்சிங் பவுடர் ஒரு சால்ட் தான். டால்கம் பவுடர், ஃபேஸ்க்கு போடக்கூடிய பவுடர் ஒரு சால்ட் தான். ஸோ இந்த மாதிரி சால்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் பத்தி பார்க்கலாம். அமிலம். இந்த டாபிக் முடிச்சுட்டு லாஸ்டா வந்து நான் டெஸ்ட் கொடுப்பேன். அதாவது இந்த மெட்டல் நான் மெட்டல்ல ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். ஆசிட் அப்படிங்கறத பத்தின பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணாதவங்க ஜஸ்ட் தெரிஞ்சது மட்டும் சொன்னா போதும். அட்டென்ட் பண்ணவங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ ஆசிட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆசிட்ஸ் ஆர் போர் இன் டேஸ்ட். அமிலங்கள் பொதுவாக புளிப்பு சுவை கொண்டவை. இது வந்து நம்ம நோட்ஸ் தான் தருவோம் இல்லையா, இப்ப நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கையால எழுதணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட்ஸ்ல எழுதுனா மட்டும்தான் அது நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதனால நோட்ல கண்டிப்பா நீங்க எல்லா பாயிண்ட்ஸும் எழுதியிருக்கணும். அப்புறம் படிக்கிறதுக்கு நீங்க இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எழுதுங்க. நீங்க எழுதும்போது பாதி உங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சிடும். ஸோ அதனால சயின்ஸ் வந்து எழுத உங்களுக்கு மனசுல பதியும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இது இன்னொன்னு பாயிண்ட் என்னன்னா, அமிலங்கள் வந்து பொதுவா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, லிட்மஸ் பேப்பர்.
ஓகே, லிட்மஸ் பேப்பர்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர். ஸோ லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். ஓகே, இயற்கையான ஒரு நிறங்காட்டி. இதுல வந்து 2 கலர் அவைலபிளா இருக்கும். அது என்னென்ன கலர் அப்படின்னா கிரீன், சரி, ப்ளூ அண்ட் ரெட். ஓகேயா? லிட்மஸ் பேப்பர்ல 2 கலர் இருக்கு, ஒன்னு ப்ளூ, இன்னொன்னு ரெட். இந்த லிட்மஸ் பேப்பரை வச்சு நம்ம நேச்சுரல் இண்டிகேட்டர்னு இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர், சாயம், கலர் இது. ஓகேயா? அந்த 2 கலருமே ஒரு செடியில இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ அதனால இதை நேச்சுரல் இண்டிகேட்டர்னு சொல்றோம். நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர், எப்பவுமே ஈஸியா தெரியுற மாதிரி ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் சொல்லணும்னா எல்லோ, சரி, டர்மரிக், மஞ்சள் சொல்லாமா? மஞ்சள் வந்து நம்ம வீட்ல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதை இம்மீடியட்டா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் அது தெரியும்? அதுல இன்கிரீடியன்ஸ் என்ன போடுறாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க, என்னென்ன போடுவாங்க? குங்குமம், வேற? ஆக்சுவலா குங்குமம் போடுறதுனால அந்த ரெட் கலர் கிடையாது. அது ரெட் கலர். எஸ், வெரி குட். ஸோ அதுல வந்து இண்டிகேட்டர் என்னெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னா, வெரி குட், சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. ஓகேயா? சுண்ணாம்பு பிளஸ் மஞ்சள், அந்த ரெண்டும் சேர்க்கும் போதுதான் அது எதா மாறும்? ரெட் கலரா மாறும். ஸோ டர்மெரிக் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர், இயற்கை நிறங்காட்டி. சுண்ணாம்புங்கிறது ஒரு காரம். ஓகேயா? காரம்னா நான் இங்க போட்டிருக்கிறதுல பேஸ். ஓகேயா? அப்ப பேஸ்ல என்ன கலர் காமிக்குது? பேஸ் டர்மரிக் வந்து என்ன கலரா மாறுது? ரெட் கலரா மாறுதா? சோ அது வந்து ஒரு இண்டிகேட்டர். அது மாதிரி லிட்மஸ் பேப்பர் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். ஓகே, அது மாதிரி சோப் இருக்குல்ல, நம்ம குளிக்கிற சோப்ல மஞ்சள் கலந்தாலும் அது என்ன கலரா தான் மாறும்? ரெட் கலரா மாறும். சோப்பு வந்து ஒரு பேஸ், காரம். ஓகே, இந்த மாதிரி மஞ்சள் வந்து காரத்துல என்ன நிறமா தான் மாறும்? ரெட் கலரா தான் மாறும். இன்னொன்னு, நாம சாப்பிடக்கூடிய லெமன் ரைஸ் இருக்குல்ல, லெமன் ரைஸ்ல கண்டிப்பா என்ன போடுவாங்க? மஞ்சள் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த எல்லோ கலர் வந்து அப்படியே இருக்கா, இல்ல சேஞ்ச் ஆகுதா? ஏன் நான் லெமன் ரைஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, லெமன் வந்து என்ன ஆசிட்? ஆசிட். ஆசிட்ல மஞ்சள் இண்டிகேட்டர் வந்து என்ன கலர் தான் இருக்கு? அதே கலர் தான் இருக்கு. ஓகே, அது சேஞ்ச் ஆகல. சோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். அதுதான் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். கலர் சேஞ்சஸ் வச்சும் நம்ம ஆசிடையும் பேஸையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் இந்த லிட்மஸ் பேப்பருங்கிறது. ஒரு லேப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். அது ஒரு பிளான்ட்ல இருந்து தயாரிக்கக்கூடியது. சோ இதுல இப்ப ஆசிட்னா இது என்ன கலர், என்ன கலரா மாறும்? ப்ளூ. ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட் கலரா மாறுச்சுன்னா அது வந்து ஆசிட். ஓகேயா? அடுத்த பாயிண்ட், அது பேஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. லிச்சன்ஸ். லிச்சன்ஸ்ங்கிற பிளான்ட்ல இருந்து தயாரிக்கிறோம். அது நான் இன்னொரு பாயிண்ட்ல சொல்றேன். இது இது இப்போ இது மட்டும் நோட் பண்ணிக்கலாமா? சரி, இதோட அப்படியே கண்டினியூஸா லிட்மஸ் பத்தியே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லிட்மஸ் சொல்யூஷன் இஸ் எ பர்பிள் டை. ஆக்சுவலா லிட்மஸ் சொல்யூஷன் வந்து பர்பிள் டை. பாக்குறதுக்கு நீல நிற சாயத்துல இருக்கும் லிட்மஸ் பேப்பர் அப்படிங்கிறது. லிட்மஸ் கரைசல்
ஒரு நீல நிற கரைசல். ஓகேவா? which is extracted from lichen. Litmus is extracted from a plant lichen belonging to division Thallophyta. Thallophyta எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? எப்ப படிச்சிருக்கீங்க? டெரிட்டோஃபைட்டா, தாலோஃபைட்டா, வேற ஏதாவது ப்ரையோஃபைட்டா, இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோமா? இதெல்லாம் வந்து பிளான்டோட டிவிஷன்ஸ். ஓகேயா? ஒவ்வொரு தாவரத்துடைய வகைப்பாடு. அதுல இந்த லிச்சன் வந்து எந்த வகையை சேர்ந்தது? தாலோஃபைட்டா. பொதுவா தாலோஃபைட்டால இருக்கிறது எல்லாமே ஆல்கால தான் வரும். ஸோ லிட்மஸும் ஒரு விதமான ஆல்கான்னு கூட சொல்லலாம். ஓகேவா? லிட்மஸ் என்பது லிச்சன் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இது தாலோஃபைட்டா வகையை சேர்ந்த தாவரம். ஓகேயா? சோ அடுத்தது acid changes the color of blue litmus into red litmus. Blue litmus to red litmus. அமிலங்கள் பொதுவாக நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸாக மாற்றுகிறது. ஓகேயா? சோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆசிட்ஸ் வந்து என்ன பார்க்க போறோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். முதல்ல ஆசிடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போறோம். அமிலங்கள் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, சரியா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ். அமிலங்கள் உலோகங்களுடன் வினை. ஓகே, இப்ப நான் கேக்குறேன், அந்த ஏற்கனவே டாபிக் அட்டென்ட் பண்ணவங்க இருக்கீங்கல்ல, அது சொல்லுங்க. திருப்பலாம் கூடாது, நோட் புக்கை திருப்ப கூடாது. ஆசிட் பிளஸ் மெட்டல் என்ன கிடைக்கும்? எனி ஒன் கரெக்டா யாராவது சொல்லுங்க. 3 நாள் லீவ்ல நோட் அப்படியே வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா என்ன?
ஆசிட் பிளஸ் மெட்டல் இது ரெண்டும் ரியாக்ட் ஆனா கிடைக்கக்கூடியது சால்ட் பிளஸ் என்னது வாட்டரா சால்ட் பிளஸ் வாட்டர் யாருக்கெல்லாம் சால்ட் பிளஸ் வாட்டர் சரி என்ன வரும் சொல்லுங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க சுனில்குமார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க தான் அது மட்டும்தான் இருக்குமா வேற என்ன இருக்கு சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் இது ஒரு ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது நிறைய டைம் எக்ஸாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தெரியலன்னா இனி தெரிஞ்சுக்கோங்க சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அது என்ன கேஸ் ஹைட்ரஜன் ஓகேயா நைட்ரிக் ஆக்சைடா வெரி குட் நைட்ரிக் ஆக்சைடே வராதுப்பா இங்க எப்படி வரும் நிறைய படிச்சிட்டீங்க அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க அமிலம் மற்றும் உலோகம் ரெண்டும் சேர்ந்தா கிடைப்பது உப்பு ஹைட்ரஜன் இததான் நான் சொல்றேன் ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின் கேட்டா ஈஸியா வருது ஆனா கெமிஸ்ட்ரியில வந்து கேட்டா வரமாட்டேங்குது அப்படின்னு இதைதான் நான் சொல்றேன் தெரியும் ஹிஸ்டரி வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா அதனாலதான் இன்ட்ரெஸ்டா வந்தீங்களா இன்னைக்கு சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் சரியா சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்னு கேட்டா என்ன சொல்றோம் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் ரெண்டாவது ரியாக்ஷன் இதுல இன்னொன்னு சொன்னேன் ஒரு ஆசிட் வந்து ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் ஆகாது அது என்ன மெட்டல் நைட்ரிக் ஆசிட் எது கூட ரியாக்ட் ஆகாது எந்த உலோகத்து கூடயும் ரியாக்ட் ஆகாது அது ரியாக்ட் ஆனாலும் என்ன கேஸ் ஃபார்ம் ஆகாது ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகாது ஓகே ஏன்னா HNO3 வரும் நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா அதுல H ஒண்ணுதான் இருக்கும் சோ அதனால அதுல கேஸ் ஃபார்ம் ஆகாது ஓகே அடுத்தது ரெண்டாவது ரியாக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும் அதுக்கு அடுத்தது ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் ஆர் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்ஸ் அமிலங்கள் உலோக கார்பனேட் அல்லது உலோக ஹைட்ரஜன் கார்பனேட்டுடன் எவ்வாறு வினைபுரிகிறது acids reacts with metal carbonate or metal hydrogen carbonate இதுல ரியாக்ஷன்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசிட் பிளஸ் மெட்டல் கார்பனேட்ஸ்ல ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அது என்ன கேஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இதுக்கு முன்னாடி என்ன கேஸ் பார்த்தோம் ஹைட்ரஜன் இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஓகே ஆசிட் பிளஸ் மெட்டல் கார்பனேட்ஸ்
gives salt, ஒரு salt கிடைக்கும் plus water கிடைக்கும் plus carbon dioxide gas CO2. இந்த மூணுமே ஃபார்ம் ஆகும். இதுல CO2ங்கிறது கேஸ். ஓகேயா? உப்பு, நீர், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மூணும் சேர்ந்து வரும். ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷன். உலோக கார்பனேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஈக்குவேஷன் இப்ப எழுத போறோம். அந்த ஈக்குவேஷன்ல எழுதும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல கவனிங்க. இப்ப இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஓகேவா? உலோகத்துக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சோடியம் சொல்லலாமா? இப்போ நான் வந்து Na2CO3 இது என்னது ஆக்சுவலா? எப்படி வாசிப்பீங்க? சோடியம் கார்பனேட். அப்ப இதுல சோடியம் வந்து மெட்டல், கார்பனேட் அதுதான் என்னன்னு சொல்றோம்? மெட்டல் கார்பனேட், உலோக கார்பனேட். சரியா? பிளஸ் ஆசிட் வந்து HCl போடுறோம். ஓகேயா? HCl. ஸோ இதுல ரெண்டும் ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குதுன்னா NaCl, சோடியம் குளோரைடு பிளஸ் H2O வாட்டர் கிடைக்குது. ஓகேயா? பிளஸ் வேற என்னப்பா? CO2. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டல் கார்பனேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேயா? இதே மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, அதுக்கும் நாம இதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதலாம். மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்றது எதுனா சோடியம் பை கார்பனேட்னு சொல்லுவோம், அல்லது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்லுவோம். இப்ப நான் எழுதியிருக்கேன்ல Na2CO3ன்னு சொல்லி எழுதியிருக்கேன்ல, இதுதான் நாம டே டு டே லைஃப்ல டெய்லி நம்மளோட லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய என்னது டிடர்ஜென்ட் சொல்றோம்ல, அது இதுதான் Na2CO3. சோடியம் கார்பனேட்டுங்கிறது வேற எதுவும் இல்லை, நாம இது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் Na2CO3. ஸோ இந்த இடத்துல 2 வரும். 2HCl, 2NaCl, அடுத்தது H2O, அடுத்தது CO2. ஓகே, இதே மாதிரி சோடியம் பை கார்பனேட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். அதுலயும் CO2 கேஸ் தான் ஃபார்ம் ஆகும், அதுலயும் NaCl தான் ஃபார்ம் ஆகும். ஆனா ஈக்குவேஷன் எழுதும் போது எப்படி எழுதணும்னா NaHCO3 NaHCO3 பிளஸ் 2H வெறும் HCl gives NaCl plus H2O plus CO2. மேல உள்ள அதே தான். இந்த NaHCO3 சொல்றதுதான் என்ன பேரு? சோடியம் என்ன கார்பனேட்? பை கார்பனேட்னு சொல்லலாம், இல்லைன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்லலாம். இதுலயுமே நமக்கு என்ன கேஸ் தான் ஃபார்ம் ஆகுது? CO2 கேஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல CO2 கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம், உறுதிப்படுத்தும் சோதனை. இப்போ வந்து நைட்ரஜன் கேஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த எந்த இதுல நைட்ரஜன் கேஸ், இப்போ ஒரு சால்ட் எடுத்துட்டு அதை சும்மா ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வெடிக்கிற சவுண்ட் மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த டெஸ்ட் டியூப்ல கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டுட்டு அப்படியே ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்யுது? இந்த உப்பு வெறும் அடுப்புல உப்பு போட்டு பார்த்துருக்கீங்களா எப்படி வெடிக்கும்? அது மாதிரி வெடிச்சு சவுண்டு வந்துச்சுன்னா அது வந்து நைட்ரஜன் கேஸ் தான், ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அது மாதிரி CO2 கேஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில நல்ல சுண்ணாம்பு கலந்துட்டு அதை வந்து இந்த எந்த ரியாக்ஷன் நடக்குதோ
அதுல நாம கொண்டு போனோம்னா அந்த CO2 கேஸ் வந்து அதை எப்படி மாத்திடும்னா சுண்ணாம்பு தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து பாக்குறதுக்கு பால் மாதிரி மாத்திடும். நீங்க பாலையும் இதையும் பக்கத்துல வச்சா உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு மில்கியா மாத்தும். ஸோ அதுதான் என்ன எதோட கன்ஃபர்மேஷன் டெஸ்ட், CO2 ஓட கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். ஸோ எதை மில்கி சொல்யூஷனா மாத்துது? லைம் வாட்டர். லைம் வாட்டர் சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் வாயு எது அப்படின்னா அது என்னது? CO2. சரியா? அது நோட் பண்ணிக்கோங்க, அந்த இதை பாயிண்ட் எழுதிக்கோங்க. On passing the carbon dioxide gas through lime water, it turns the solution milky. தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தினால் அது பால் போல மாறும். ஓகே, இது செகண்ட் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னப்பா பார்த்தோம்? ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன சொன்னேன்? ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் எது கூட? மெட்டல். மெட்டல் கூட ரியாக்ட் ஆனா என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரஜன் கேஸ். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் உலோக கார்பனேட் அமிலங்கள் உலோக கார்பனேட் அல்லது மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட ரியாக்ட் ஆனா என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு கூடவே எக்ஸஸ் ஆஃப் சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்குது. ஓகேவா? அந்த இது வந்து எதுக்கான கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்? கார்பன் டை ஆக்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். அடுத்த ரியாக்ஷன், ரியாக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ், சாரி ரியாக்ஷன் ஆஃப் பேஸ் அண்ட் ஆசிட், ஆசிட்ஸ் அண்ட் பேஸ். ஆமா, மூணாவது ரியாக்ஷன். Acids and bases reacts with each other. அமிலங்கள் மற்றும் காரங்களின் வினை. இந்த ரியாக்ஷனுக்கு பேரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த பாயிண்ட். இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். The reaction between an acid and a base to give a salt and water is known as neutralization reaction. அமிலங்கள் மற்றும் காரங்கள் இணைந்து உப்பு மற்றும் நீரை கொடுக்கிறது.
இந்த வினைக்கு பெயர் நடுநிலையாக்கல் வினை. இத வந்து ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கோங்க. ஆசிட் பிளஸ் பேஸ், salt plus water. அமிலம் காரமும் சேர்ந்தால் கிடைப்பது உப்பு மற்றும் நீர். ஓகேயா? இப்போ நான் அடுத்த ரியாக்ஷன், இப்ப நம்ம எழுத போறது ரியாக்ஷன் நம்பர் என்ன? 4. ஃபோர்த் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, அமிலங்கள் உலோக ஆக்சைடுடன் வினை. Acids reacts with metallic oxides. ஸோ இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் வாட்டர். இதுல மெட்டல் அண்ட் நான் மெட்டல் படிச்சவங்க எனக்கு இது சொல்லுங்க. அலுமினியம் ஆக்சைடுன்னு ஒண்ணு படிச்சிருப்போம், Al2O3. அது வந்து மெட்டல் ஆக்சைடு, ஓகேவா? அது கூட ஆசிட் ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் கூட ஆசிட் ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? மெட்டாலிக் ஆக்சைடு வந்து ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும், பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? Al2O3ன்னு ஒண்ணு பார்த்தோம்ல. இது மாதிரி இருக்கிறது, அதாவது பொதுவா மெட்டல் ஆக்சைடுங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்? ஆசிட் ப்ராப்பர்ட்டியா பேஸ் ப்ராப்பர்ட்டியா? மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்றது பொதுவா என்ன ப்ராப்பர்ட்டியில இருக்கும்? பேஸ். ஆனா சில இது வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும் அப்படின்னு படிச்சோம், ஓகேவா? அதுல ஒன்னு எக்ஸாம்பிள் அலுமினியம் ஆக்சைடு, இன்னொன்னு வேற ஜிங்க். ஸோ இந்த அலுமினியம் ஆக்சைடு வந்து மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? சால்ட் அண்ட் வாட்டர், அவ்வளவுதான். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது பிளஸ் ஆசிட் ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறது வந்து சால்ட் பிளஸ் வாட்டர். உலோக ஆக்சைடு, அமிலம், இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா உப்பு மற்றும் நீர். மொத்தம் 4 ரியாக்ஷன். ஸோ இந்த 4 ரியாக்ஷனும் கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேஸ், சாரி ஆசிட். ஆசிட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஸ். பேஸ்னா என்ன, அதை பத்தின பாயிண்ட்ஸ், அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பேஸ்னா என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், என்னது? கசப்பு சுவை, ஓகேயா? பிட்டர் இன் டேஸ்ட். பேஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் சொல்லுங்க. பேசஸ், காரங்கள் சொன்னனே. பேஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னென்ன சொன்னேன்? சோடியம் ஹைட்ராக்சைடு,
சுண்ணாம்புன்னு சொன்னல சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், அது வந்து என்னது பேஸ். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லலாம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்லலாம். இதெல்லாம் காரங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அமிலமுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அது நம்ம தனியா எழுதுவோம். காரங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதான் சுண்ணாம்பு. ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்களா? எல்லாமே எதுல முடியுது? ஹைட்ராக்சைடுன்னு முடியுதா? அப்ப ஹைட்ராக்சைடுன்னு முடிஞ்சா அது கண்டிப்பா என்னமா தான் இருக்கும்? காரம். ஓகேவா? பேஸ். லித்தியமா? சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, லைம். லைம் என்ன ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம், லைம் ஸ்டோன், லைம் வாட்டர். ஓகே, அது எல்லாமே வந்து பேஸ் தான். கால்சியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, வெறும் லைம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இது பக்கத்துலயே இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து NaOH. ஓகேவா? அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து KOH. எல்லாமே OHல தான் முடியும். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னது? CaOH ட்வைஸ். அது வந்து எழுதுறப்ப மறுபடியும் ஒரு பிராக்கெட் வரும், CaOH ட்வைஸ்னு வாசிக்கணும். அது 2 அப்படிங்கிறது 2OH மாலிகூல்ஸ் ஆட் ஆகுது, அதனால இது அப்படி எழுதுறோம். ஓகேயா? CaOH ட்வைஸ் இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. அலுமினியம் ஹைட்ராக்சைடு புரியல. இதான் மாலிகுலர் ஃபார்முலா, CaOH ட்வைஸ். பிராக்கெட் எழுதாம புரியல நீங்க கேக்குறது. OHக்கு கண்டிப்பா பிராக்கெட் போடணும். OHக்கு பிராக்கெட் போட்டு தான் அதுக்கு கீழே 2 எழுதணும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து AlOH த்ரைஸ் 3 டைம்ஸ் வரும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு OH த்ரைஸ். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH ட்வைஸ் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு.
Mgனா மெக்னீசியமோட சிம்பல். ஸோ OH twice. ஓகேயா? ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்? பேஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேயா? ஸோ அடுத்தது பேசஸ் என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொன்னோம்? பிட்டர் இன் டேஸ்ட். காரங்கள் பொதுவாக கசப்பு சுவை கொண்டவை. அடுத்தது இது என்ன கலர் என்ன கலரா மாத்தும்? லிட்மஸ் பேப்பர்ல பேசஸ் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் இன்டு ப்ளூ லிட்மஸ். காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்தது ரியாக்ஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். காரங்களின் வேதி பண்புகள். அதே பண்புகள் ஏற்கனவே நம்ம படிச்ச அதே ரியாக்ஷன் இதுக்கு நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆசிட், சரி மெட்டல்ஸ். உலோகங்களுடன் காரங்கள் வினை. என்ன கிடைக்கும்? பேசஸ் பிளஸ் மெட்டல்ஸ் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? பேசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? பேசஸ்க்கு எக்ஸாம்பிள் NaOH எடுத்துக்கலாமா? சோடியம் ஹைட்ராக்சைடு. மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது? காப்பர். ஓகே, அப்ப ரெண்டு சேர்ந்துச்சுன்னா ஏதாவது கேஸ் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கேஸ் ஃபார்ம் ஆகும். அது என்ன கேஸ்? ஹைட்ரஜன் கேஸ். ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து சேம் அதே தான், சால்ட் பிளஸ் என்னது? ஹைட்ரஜன். அதே கேஸ் தான் ஃபார்ம் ஆகும். காரங்கள் பிளஸ் உலோகங்கள், உலோகங்கள் கூட வினை புரிஞ்சிச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது உப்பு பிளஸ் ஹைட்ரஜன். இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. இதே ரியாக்ஷன் தான் எங்கேயும் ஃபார்ம் ஆச்சு, அமிலத்திலையும் இதே தான் கிடைச்சிச்சு. ஓகேவா? இப்ப இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா எழுதணும். அது எழுதினாதான் நமக்கு இது எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது புரியும். ஸோ இதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து NaOH, 2NaOH. NaOHனா என்ன சொல்லுங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் Zn. Zn எதோட சிம்பல்? ஜிங்க். ஜிங்க் துத்தநாகம் அதோட சிம்பல். சாரி, துத்தநாகத்தோட சிம்பல். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்னா Na2ZnO3.
ZnO2 plus hydrogen gas. Na2 ZnO2 கீழே வரும். சோடியம் இப்போ இந்த Na2 ZnO2ன்னு ஒரு கெமிக்கல் எழுதியிருக்கோம்ல, அதுக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் இதை ரீட் பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே, சோடியம் ஜிங்க் ஆக்சைடு. பட் அது நம்ம வாசிக்கும் போது சோடியம் ஜிங்கேட் அப்படி வாசிக்கணும். ஓகேயா, சோடியம் ஜிங்கேட். இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். சரி, அடுத்தது செகண்ட் ரியாக்ஷன் வந்து பார்க்கலாம். பேசஸ் பிளஸ் சோடியம். இந்த மெட்டல் ரெண்டாவது ரியாக்ஷன் என்ன பார்த்தோம் ஆசிட்ல? இது நோட் பண்ணியாச்சா? இது வரைக்கும் நான் சொன்னது நோட் பண்ணியாச்சா? எழுதியாச்சா? ரெண்டாவது ரியாக்ஷன் ஆசிட்ல என்ன பார்த்தோம்? ஆசிட் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது? மெட்டல் கார்பனேட் அல்லது மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட ரியாக்ட் ஆனா சேம் இதுலயும் அதே தான் எழுத போறோம். மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்? அங்க என்ன கேஸ் வந்துச்சு? CO2. இங்கேயும் அதே தான் வரப்போகுது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ரியாக்ஷன் வித் metal carbonate or metal hydrogen carbonate. காரங்கள் உலோக கார்பனேட் அல்லது உலோக ஹைட்ரஜன் கார்பனேட்டுடன் வினைபுரிதல். ஸோ இத அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. பேசஸ் பிளஸ் மெட்டல் கார்பனேட், இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர் பிளஸ் CO2 கேஸ். இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் வந்து CaOH twice. இது என்னது? CaOH twiceனா என்ன? ரீட் பண்ணுங்க. அது எப்படி ரீட் பண்ணுங்க? CaOH twice. இது வந்து தமிழ்ல இருக்கிறவங்க இது எப்படி வாசிக்கணும் சொல்லுங்க. CaOH twiceங்கிறது இங்கிலீஷ்ல வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. தமிழ்ல பொது பெயர்னு சொல்லுவோம், காமன் நேம் அப்படின்னா அதுக்கு என்னது வரும்? நீற்று சுண்ணாம்பு. ஓகேயா, தமிழ்ல உள்ளவங்க. ஸோ அது நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இது CaOH twice பிளஸ்
ஒரு நிமிஷம், இதுல ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல வந்து மெட்டல் கார்பனேட்ஸ் இல்லப்பா, இது வந்து நான் மெட்டல் கார்பனேட்ஸ். நான் மெட்டல் கார்பனேட்ஸ் கூட ரியாக்ட் ஆகி தான் நமக்கு வந்து CO2 கேஸ் ஃபார்ம் ஆகும். நான் மெட்டல் அலோக கார்பனேட். ஸோ அதுல கிடைக்கிறது தான் இந்த கேஸ். ஓகேயா, கார்பன் டை ஆக்சைடு. இதுல ஒண்ணு மட்டும் எழுதுனா போதும், நான் மெட்டல் கார்பனேட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஆர் வராது, அலோக கார்பனேட் மட்டும். அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் நீங்க எழுதுனா போதும், ஈக்குவேஷன் தேவையில்ல. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மெட்டல் பிளஸ் நான் மெட்டல். புரியல. அது மெட்டல் தான். பேசஸ் பிளஸ் மெட்டல், அது மெட்டல் தான். இது வந்து நான் மெட்டல். நான் மெட்டல். நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட் மூணாவது ரியாக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே எழுதின ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ஷன். அது என்ன பார்த்தோம், அதுக்கு பேர் என்ன? ஆசிட் அண்ட் பேசஸ் ரியாக்ட் ஆகுறதுக்கு பேர் என்ன? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அது நம்ம ஆல்ரெடி எழுதிட்டதுனால நான் அதை மென்ஷன் மட்டும் பண்ணிட்டேன். அது ஏற்கனவே உள்ளதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நடுநிலையாக்கல் வினை. அமிலம் மற்றும் கார வினைகள் வந்து நடுநிலையாக்கல் வினை. ஓகே, நாலாவது ரியாக்ஷன் மெட்டல் வித் நான் மெட்டாலிக் ஆக்சைடு. சரி, பேசஸ் வித் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். அதுல என்ன பார்த்தோம்? மெட்டல் ஆக்சைட்ஸ்னு பார்த்தோமா? இதுல வந்து நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். காரங்கள் அலோக ஆக்சைடுகளுடன் வினை. இதுலயும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்ட் பிளஸ் வாட்டர்.
காரம் பிளஸ் அலோகா ஆக்சைடு சேர்ந்துச்சுன்னா இது கொடுக்கக்கூடியது உப்பு பிளஸ் நீர். bases plus non-metallic oxides gives salt plus water. Okay, so இவ்வளவு இந்த reactions. Reaction with acid and base ஓட reactions வந்து பார்த்துட்டோமா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசஸ் எல்லாமே தண்ணியில கரையுமா அப்படின்னு கேட்டா கரையாது. சில பேஸ் மட்டும் தண்ணியில கரையும். அப்படி தண்ணியில கரைஞ்சா அதுக்கு என்ன பேரு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? ஆல்கலிஸ். அந்த பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதுதான் அடுத்து எழுத போறோம். டாபிக் வந்து வாட்டர் சொல்யூஷன் ஆஃப் acids and bases. அதாவது ஆசிடும் பேஸும் தண்ணியில கரைஞ்சா என்ன ஆகும், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் தண்ணியில கரைச்சா என்ன ஆகும் அப்படின்னா அது அயான்ஸா ஃபார்ம் ஆகும். அது என்ன அயான் அப்படின்னா H+ அண்ட் H3O+ அயான்ஸா ஃபார்ம் ஆகும். இந்த H3O+ அயான்ஸ்க்கு பேர் என்னன்னா ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. when acids in the presence of water, ஒரு நிமிஷம். when acids dissolve in water, the separation of H+ ions form. H+ ions form. அந்த H+ அப்படின்னு சொல்றது மேல பவர்ல இருக்கணும். அமிலங்கள் நீரில் கரையும் போது H+ அயனியையோ அல்லது H3O+ அயனியையோ கொடுக்கிறது. H+ ions or H3O+ ions. இந்த H3O+ ions அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரோனியம்
அயனிகள். ஓகே, H3O+னா அதுக்கு பேர் என்ன? ஹைட்ரோனியம். அது பக்கத்துல எழுதிக்கோங்க. ஹச்னா ஹைட்ரஜன் அயான்ஸ், H3O+னா என்னது? ஹைட்ரோனியம் அயான்ஸ். அதே மாதிரி இந்த ஆசிட் தண்ணியில கரையக்கூடிய சொல்யூஷன் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமான்னு கேட்டா கண்டக்ட் பண்ணும். இட் இஸ் அ குட் கண்டக்டர். ஓகேயா? சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் இஸ் அ குட் கண்டக்டர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமில கரைசல்கள் பொதுவாக மின்சாரத்தை நன்கு கடத்தும். இதுக்கு அடுத்தது பேஸ். பேஸ் வந்து தண்ணியில கரைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுல OH மைனஸ் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். When bases are dissolved in water, it forms OH minus ions. காரங்கள் நீரில் கரைந்தால் ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கிறது. OHனா அதுக்கு பேரு ஹைட்ராக்சைடு. ஓகே, இதுக்கு அடுத்ததான் நான் சொன்ன பாயிண்ட். பேஸ் வந்து தண்ணியில கரைஞ்சா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆல்கலிஸ். ஓகே, bases which are soluble in water are called alkalis. Very very important question. Hydroxide. Bases which are soluble in water. Water is called alkalis. நீரில் கரையும் காரங்களுக்கு அல்கலி என்று பெயர். நீரில் கரையும் காரங்கள் அல்கலி என்று அழைக்கப்படுகிறது. But all bases do not dissolve in water. அதாவது an alkali is a base that dissolve in water. இந்த சென்டென்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க. இது வந்து which of the following is correct or wrong அந்த மாதிரி டாபிக் கொடுத்து வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது என்னன்னா, all bases are not dissolved in water. An alkali is a base that dissolves in water. An alkali is a base that dissolve in water. அனைத்து காரங்களும் நீரில் கரையாது. ஆனால் ஆல்கலி என்ற காரம் நீரில்
நன்கு கரையும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஆல்கலிக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆல்கலி மெட்டல்ஸ் எது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாமே ஆல்கலி மெட்டல்ஸ். இதுவரை நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இதுல யாரெல்லாம் எழுதாம இருக்கீங்க? The process of dissolving an acid or base is a highly exothermic one. இது நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோமே. இந்த நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? The process of dissolving an acid or base in water is a highly exothermic. அதாவது ஒரு ஆசிட் கூட நீங்க வாட்டரை சேர்க்கிறதா இருந்தா டக்குன்னு சேர்த்துட முடியாது. அப்படி நீங்க ஒரு வேளை சேர்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்? ஹீட் எவால்வ் ஆகும், அதுல இருந்து புகை வரும். ஓகேவா? அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாத்ரூம் கிளீன் பண்ற ஆசிட் இருக்கும்ல, அதுல ஸ்ட்ரெயிட்டா தண்ணியை ஊற்ற முடியுமா? முடியாது, வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் NaOH அப்படிங்கிறதும், சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அதுல நம்ம வாட்டரை சேர்த்தாலும் அதுவும் என்னதான் ஹைலி எக்ஸோதெர்மிக், வெப்ப உமிழ் வினை அப்படின்னு பேரு. நீருடன் அமிலம் அல்லது காரம் சேர்க்கும் வினை வெப்ப உமிழ் வினைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சது எதை பத்தி படிச்சோம்? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸ் சால்ட்ல ஆசிட்னா என்னன்னு பார்த்தோம். அது என்ன டேஸ்ட்ல இருக்கும்? புளிப்பு சுவையோட இருக்கும், ஷோர் இன் டேஸ்ட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்ன? லிட்மஸ் பேப்பர்.
அது ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர், இயற்கை நிறங்காட்டி. அதுல 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அது என்னதுலாம்? ப்ளூ அண்ட் ரெட். அந்த லிட்மஸ் பேப்பர் வந்து சாரி ஆக்சுவலா லிட்மஸ் சொல்யூஷன்ங்கிறது எப்படி இருக்கும்? பர்பிள் டை. சொல்யூஷன்னா லிக்யூடா இருக்கிறது. ஓகேயா? பேப்பர் வந்து சாலிட் இல்லையா? சொல்யூஷனா இருக்கிறது ஒரு நீல நிற கரைசலா இருக்கும். அந்த லிட்மஸ் எதுல இருந்து எடுக்கிறோம்? லிச்சன்கிற பிளான்ட்ல இருந்து. அது என்ன வகையை சேர்ந்தது? தாலோஃபைட்டா. ஆசிட் வந்து என்ன கலரா மாத்தும்? ப்ளூ லிட்மஸ ரெட் கலரா மாத்தும். இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் வந்து ரியாக்ட் வித் மெட்டல்ல என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரஜன் கேஸ். ரெண்டாவது ரியாக்ஷன்ல வந்து மெட்டல் கார்பனேட் அல்லது மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்ல என்ன கேஸ் கிடைக்கும்? CO2 பிளஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வரும், சால்ட், வாட்டர். அடுத்தது அது கூட ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து லைம் வாட்டர் உள்ள பாஸ் பண்ணும்போது அது என்னதான் மாறுது? மில்கியா மாறும். ஸோ பால் போல மாறும். ஓகேயா? அடுத்தது ஆசிட் பேஸ் ரெண்டும் ரியாக்ட் ஆனா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து மெட்டாலிக் ஆக்சைடு கூட வினை புரியும் போது அது என்ன கிடைக்குது? சால்ட் அண்ட் வாட்டர். ஓகே, அதுக்கப்புறம் பேசஸ். பேசஸ் என்ன எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோமா? சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதுல வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும்? பிட்டர் இன் டேஸ்ட், கசப்பு சுவை கொண்டது. அப்புறம் இது என்ன கலரா மாத்தும்? ரெட் லிட்மஸ ப்ளூ லிட்மஸா மாத்தும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ல பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கேஸ் கிடைக்கும்? ஹைட்ரஜன் கேஸ். அதுக்கு அடுத்தது மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கிடைக்குது. சால்ட்டுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். அடுத்தது நான் மெட்டல் கார்பனேட்ஸ் கூட தான் என்ன கிடைக்கும்? அது சால்ட் அண்ட் வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. மூணாவது ரியாக்ஷன் சேம் அதே ரியாக்ஷன் தான். நாலாவது ரியாக்ஷன் நான் மெட்டாலிக் ஆக்சைடு. இதுலயும் என்னதான் வரும்? சால்ட் அண்ட் வாட்டர். வாட்டர் சொல்யூஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிட் வந்து தண்ணியில கரைஞ்சா 2 அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். என்னதுலாம்? H+ அண்ட் H3O+. ஆசிட் வந்து சொல்யூஷன் ஒரு குட் கண்டக்டர், மின்சாரத்தை கடத்தும். ஓகேவா? அதே மாதிரி பேஸ் சொல்யூஷனும் மின்சாரத்தை கடத்தும். அது ஒன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுல பேஸ் சொல்யூஷன் இஸ் ஆல்சோ a குட் கண்டக்டர். கார கரைசலும் மின்சாரத்தை நன்கு கடத்தும். என்னாச்சு? உடஞ்சிருச்சு அது. ஓகே, அடுத்தது பேஸ் ஆர் டிசால்வ் இன் வாட்டர். கார கரைசல் வந்து தண்ணியில கரைஞ்சா அது என்ன ஆக்சைடு, என்ன அயனியை கொடுக்குது? ஹைட்ராக்சைடு. அதுல H+ சொன்னா இதுல OH என்ன வரும்? மைனஸ். ஓகே, OH மைனஸ் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பேசஸ் தண்ணியில கரைஞ்சா அதுக்கு பேர் என்ன? ஆல்கலி. ஓகே, ஆல்கலிஸ்னு பேரு. ஆல்கலி வந்து இந்த இந்த சென்டென்ஸ் இம்பார்ட்டன்ட். தண்ணியில கரைஞ்ச ஆல்கலின்னு சொல்லுவோம். பட் ஆல்கலி எல்லாமே தண்ணியில கரையும். ஆனா எல்லா பேஸும் என்ன செய்யாது? ஆல்கலி கிடையாது. அப்படிதானே? இந்த லைன் புரியுதா? ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஆல் பேசஸ் ஆர் நாட் டிசால்வ் இன் வாட்டர். ஓகேவா? அனைத்து காரங்களும் நீரில் கரையாது. ஆனால் ஆல்கலி வந்து நீரில கரையக்கூடிய காரம். அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் டிசால்விங் ஆசிட் ஆர் பேஸ் இன் வாட்டர். இது என்ன ரியாக்ஷன்? ஹைலி எக்ஸோதெர்மிக், வெப்ப உமிழ்வினை. ஓகேயா? ஸோ இதோட பாயிண்ட்ஸ் மட்டும் நாளைக்கு வரும்போது எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. இப்போ நான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறேன். ஆசிட், இந்த மெட்டல் நான் மெட்டலுக்கு தெரிஞ்சவங்க ரிப்ளை பண்ணணும். வெப்ப கொள்வினைனா அட்மாஸ்பியர்ல இருந்து ஹீட்டை வந்து எடுத்துக்கும். அதுதான் வெப்ப கொள்வினைன்னு பேரு. இது வந்து வெப்பத்தை வெளியிடும்.
இது வந்து நான் இப்ப கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், பட் அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன், அவங்க சொல்லணும். இதுல வந்து செகண்ட் இந்த கொஸ்டின் இருக்கு பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டல்ஸ், கீழ்கண்டவற்றுள் எது உலோகத்துடைய பண்பு இல்லை அப்படின்னு இருக்கு. சரி, அதுக்கு கீழே ஆன்சர் இருக்கும், அது கரெக்டா இல்லையான்னு சொல்லணும், அவ்வளவுதான். They are malleable, they are good conductors of electricity, they have low melting point, they have leisure. இது வந்து not a characteristic of metals னு கேட்டிருக்காங்க. malleabilityனா என்ன சொன்னோம், கம்பியாக நீட்டும் தன்மை கொண்டவை. அதுக்கப்புறம் குட் கண்டக்டர்ஸ், அதாவது தகடாக மாற்றுமா, மாத்தி சொல்றேனா, malleable ductility, ஆமா, தகடாக மாற்றக்கூடிய தன்மை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தகடாக மாற்றக்கூடிய தன்மை. அதுக்கப்புறம் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை நன்கு கடத்தும். லோ மெல்டிங் பாயிண்ட், குறைந்த உருகு நிலை. பளபளப்பான தன்மை. இந்த 4 ஆப்ஷன்ல எது மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி இல்ல? கரெக்ட் தானா? அது தே ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட் தானா? ஆமா, ஏன்னா மெட்டலுக்கு வந்து என்ன பாயிண்ட் இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது, இந்த எலிமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 17 குளோரின், கரெக்டா? இதுல மத்ததுக்கு சொல்லுங்க. ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 9. சோடியம்க்கு 11. ஆக்சிஜனுக்கு 8. ஓகே, ஆக்சிஜனுக்கு என்ன? 8. இதுல சொல்லுங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இஸ் எ மெட்டல், கீழ்கண்டவற்றுள் எது உலோகம்? ஆக்சிஜன், சிலிக்கான், அயன், குளோரின். அயன், கரெக்டா? Fe தானே, இரும்பு. ஓகே, அதுதான் உலோகம். ஓகே, the atomic number of an element is the same as the number of its. ஒரு தனிமத்தோடைய அணு எண் என்பது அதன் எதன் எண்ணுக்கு சமம்? புரோட்டானோட எண் அல்லது எலக்ட்ரானோட எண், இந்த ரெண்டுல எது வேணா சொல்லலாம்.
புரோட்டான் அல்லது எலக்ட்ரான். ஆனா மெயினா இதைதான் சொல்லணும், புரோட்டான்ஸ். ஓகேயா? இதுல பாருங்க, which of the following elements is a non metal? கீழ்கண்டவற்றுள் எது அலோகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோடியம், குளோரின், கால்சியம், மெக்னீசியம். இதுல எது அலோகம்? குளோரின். குளோரின் தானே அலோகம், மற்றதெல்லாம் என்னது? மெட்டல்ஸ். ஓகேவா? the element with atomic number 16, அணு எண். ஒரு நிமிஷம். ஓகேப்பா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் இப்ப தெரியுதா எல்லாருக்கும்? சரி, இப்ப இதுல என்ன சொல்லுங்க, which of the following is சரி the element with atomic number 16, கீழ்கண்டவற்றில் எது அணு எண் 16 கொண்டது? ஓகேயா? சல்பர். சல்பரோட அட்டாமிக் நம்பர் வந்து 16. அட்டாமிக் நம்பர் 8 என்ன? the element which atomic number 8, ஆக்சிஜன். ஓகேயா? So நான் கேக்குற கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். இது சொல்லுங்க, which one of the following is a metal? இது அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, அதுல அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வேற கொஸ்டின்ஸ் சொல்றேன். இதுக்கு என்னப்பா வரும்? வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் கால்சியம் ஆக்சைடு? CaO. CaO. சரியா? CaOH ட்வைஸ்னா அதுக்கு என்னன்னு சொன்னோம்? கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுல பாருங்க, இந்த மாதிரிதான் கொஸ்டின் வரும் எக்ஸாம்ல. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்ஷன் பிட்வீன் மெக்னீசியம் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்? அதாவது மெக்னீசியம் ஆக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சேர்ந்தா என்ன நடக்கும்? இதை வந்து நான் இன்னைக்கு நடத்தும் போது சொல்லிட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் நடத்தும் போது இதை பாயிண்ட் சொன்னேன். யாராவது கவனிச்சிங்களா? என்னது இது என்ன ரியாக்ஷன்? இது வந்து எம்ஜினா மெட்டல் தானே, மெட்டாலிக் ஆக்சைடும் ஆசிடும். ஓகே, மெட்டாலிக் ஆசிடும் சேர்ந்தா சால்ட் பிளஸ் என்னது? வாட்டர் ஃபார்ம் ஆகும். இதுல சால்ட்ங்கிறது வாட்டருங்கிறது ரெண்டு இடத்துல வருது பாருங்க. இது இந்த ரெண்டுல இப்ப எது கரெக்ட்? எம்ஜியும் சிஎலும் சேர்ந்தாதானே H2O ஃபார்ம் ஆகும். அப்ப இது கரெக்டா இது கரெக்டா? தேர்டு. ஓகேயா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். MgCl2 பிளஸ் H2O. அப்ப இது நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மெட்டாலிக் ஆக்சைடும் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் ஓகேவா? எத்தனாவது ரியாக்ஷன் இப்ப நம்ம படிச்சதுல? ஃபோர்த் ரியாக்ஷன். ஆசிடும் மெட்டாலிக் ஆக்சைடும் சேர்ந்தா சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ அந்த சால்ட் இந்த இடத்துல என்ன குளோரைடு? மெக்னீசியம் குளோரைடு. ஓகேவா? சரி, ஓகே, மீதில நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.